1, 2, 3 வசனங்கள். The book of Numbers chapter 13 verse 1 to 3. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதர்களை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஜெபி. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான இந்த மாலை வேளை உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஈவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. நீசனப்பா, நான் இதை முற்றிலும் மறைத்து எங்களிடத்தில் பேசுவீராக. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் காதுகள் திறக்கட்டும். எங்கள் ஆவி நாங்கள் பலன் கொள்ள நீர் மாத்திரம் வெளிப்படும். நீ பேசும் எல்லா தடைகளையும் பலவீனங்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். கர்த்தர் நிர்மூலமாக்குகிறோம். மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. So nice to see in the presence of the Lord. So இயேசு நாமத்தில் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய தம்பி டேவிட், God bless you. கர்த்தருடைய சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே அஸ்தரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கானான் என்னும் அந்த சுதந்திரத்தின் இடத்தை நோக்கி பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்து மோசேயின் இடத்திலே பேசுகிறார். மோசே, கானான் தேசத்தை நான் உனக்கு தருவதாய் வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஆனால் நீ இப்போது சில மனிதரை நீ அனுப்ப வேண்டும். அவர்கள் போய் அதை பார்ப்பார்கள். அவர்கள் அதை ஆராய்ந்து அது உளவு காரியங்களை செய்துவிட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் ஏன் அவர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார்? உளவு ஏன் செய்ய வேண்டும்? கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை சில பாடுகளின் வழியாய் அல்லது சில காரியங்களின் வேலையாய் கர்த்தர் நடத்துவார். எனவே தான் வசனம் சொல்லுகிற புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஆனால் அதற்குரிய காரியங்களை நிதானித்து, தாவீது சொல்லுகிறான், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரணும். சில பரபரப்பாக செய்வாங்க, படபடம் செய்வாங்க, செஞ்சுட்டு ஐயோங்கிறதுக்குலாம் டைம் முடிஞ்சிடும். உத்தம நிதானிப்பு. ஒருவரை நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பது, கொடைக்கானலில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த கொடைக்கானல் ஏரி நந்தபுரத்தில் தான் எங்களுக்கு கம்பெனி. காலையில் புறப்பட்டு வரும் சரியான புயல் நாட்கள். ஆனால் மழை இல்லை. கொடையை முதுகில் காலரில் மாட்டிட்டு நான் ஃப்ரெண்டு போய் கொண்டிருக்கிறோம். திடீர்னு சட்டன்னு சத்தம் கேட்டது. என் ஃப்ரெண்டு ரொம்ப படப்படன்னு இருப்பார். டக்குன்னு ஓடிட்டான் முன்னாடி. நான் என்னென்னு நின்று கவனிக்கிறதுக்குள்ளே பார்த்தா மேலே பழைய பட்டு போன மரம் ஒட்டஞ்சி போட கீழே விழுகுது. இவன் ஓடி போகவும் அது முழு மண்டையில் பொத்து நுழவு கரெக்டாக இருந்துச்சு. அடி வாங்கிட்டு திரும்பி, யோ உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு கேட்டான். எனக்கு சிரிப்பு. என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய ஓடி போயிட்டேன். ஆண்டவர் மோசே சொன்னார், நீ முதல் ஆட்களை அனுப்பு, போய் கானான் தேசத்தை அவர்கள் வேவு பார்க்கட்டும், பார்த்துக்கிட்டு வரட்டும். கர்த்தருக்கு தெரியாதா கானான் எப்படி என்று? மோசைக்கு கானான் அவருக்கு தேவையில்லை. அவர் உள்ளே போக போகிறதே இல்லை. ஏற்கனவே டென்ஷனை காமிச்சு அதிலையும் மாட்டிக்கிட்டார். அவரும் போக போகிறதில்லை. ஆனால் யார் போக போகிறாங்களோ அவங்கள கர்த்தர் அனுப்பினார். அவ்வளவுதான். 12 கோத்திரத்திலிருந்து 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி மோசே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து தலைவர்களை அனுப்பினார். அதை தொடர்ந்து பார்ப்போம்னா அந்த 12 தலைவர்கள் யார் யார் என்ற பெயர் குறிப்பும் அதிலே உண்டு. சரி, எப்படி ஆனாலும் மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். நான் வசனத்தை சொல்லுகிறேன். 17-18 வசனத்திலிருந்து முதலாவது சொல்லுகிறான். மோசே அவர்களை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்போது அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. முதலாவது கர்த்தர் வாக்கு தத்தத்திற்கு நம்மை நடத்துவதற்கு ஒரு வழியை நமக்கு முன்குறிப்பார். அவர் காண்பிக்கிற அந்த வழியை அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது. இந்த வழியை அறிந்து கொள்வதற்கு தாமதம் ஏற்படலாம், அல்லது இந்த வழி என்னது என்று நாம் அறிவதற்கு இன்னும் சில ஜபங்கள் தேவைப்படலாம், தேவனோட நேரம் தேவைப்படலாம். ஆனால் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் தேவனுடைய வழியின்படி தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட அந்த தெய்வ மனிதன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், தெற்கே செல்லுங்கள், மலையில் ஏறுங்கள்.
முதலாவது பாதை காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு எல்லாம் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டு இருந்தாலும் அவைகளெல்லாம் நமக்கு பாதைகளை காண்பிக்கிறவைகளாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வரப்போகிற எதிர்காலத்தின் நிகழ்வுகளுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அவ்வளவுதான் மோசே அனுப்பினார், மலையில் ஏறுங்கள். 18ஆம் வசனத்திலே 2வது அவர் சொல்லுகிறார், தேசம் எப்படிப்பட்டது என்று. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்று நீங்கள் பார்த்து வர வேண்டும். 2வது ஆய்வு, அவர்கள் போய் சேருகிற தேசம் எப்படிப்பட்டது என்று. அந்த தேசம் எப்படி இருக்கிறது, குடியிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அநேக நாட்கள் இந்த திருமணம் வருகிற நாட்களில் நாம் இந்த விசாரிப்பை செய்கிறது உண்டு. விசாரிப்பு சில தெல்லு பூச்சிக்கெல்லாம் விசாரிப்பு வைப்பாங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு கர்த்தர் மகிமைக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியத்திலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சில பாடுகள், கடுமையான பாடுகள், கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு பாஸாக இருந்த அந்த ஊழியர் மற்றொரு ஏஜென்சியை தொடர்பு கொண்டு, இவர் உண்மையானவர் தானா, இவர் இப்படிப்பட்டவரா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பணம் கொடுத்து என்னை டிடெக்டிவ் வைத்து என் பழைய கம்பெனி எல்லாவற்றிலையும் என்னை சோதித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, ஒரு ஊழியக்காரர் அன்பானவர், கூட்டு திட்டலாம், அடிக்கலாம், அன்பு காட்டலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல உறவு இருந்தது. நான் வேலை செய்த இடங்களில் எல்லாம் அங்கேருந்து கால் பண்ணி, என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேனே. இல்லை, டிடெக்டிவ் ஏஜென்சி இப்போ தான் வந்துட்டு போனாங்க, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் உன்னை பற்றி கேட்டாங்க. அப்படியா சொல்லி படிக்கிறாரு. எனக்கு இன்னும், ஏன்னா என்னோடய பிரச்சனை பெரியது, எனக்கு துணை இல்லை, தனியாக இருக்கிறேன். இன்னொரு கால் பண்ணார், என்ன ப்ராப்ளம் பிரதர் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை பிரதர், என்னாச்சு? இல்லை, மேயர் எங்களுக்கு கால் பண்ணார், கொடைக்கானலில் மேயர் கால் பண்ணார். இது மாதிரி சில ஆட்களை அனுப்புகிறேன், அவனை பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டார். என்ன பிரச்சனை சொன்னார். ஒன்றும் இல்லை, எது நீங்கள் உண்மையில் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், தாராளமாக கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். இட் வாஸ் அலோன், லெஃப்ட் அலோன், பாதை தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன், இருக்கிற இந்த சில ஆத்துமாக்களுக்கு நீ செய்ய வேண்டியதை செய். அவ்வளவுதான். ஒரு சில ஊழியர்களை பார்த்தேன், இருக்கிற ஆத்துமாக்களை கையில் ஒப்படைத்தேன், காத்து கொண்டிருக்கிறேன். தனிமையான நேரம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டால் நிறைவேறத்தான் செய்யும். ஆனால் அதை கேட்க மனது வெந்து போனது. என்ன மனிதர்கள், என்ன மனிதர்கள். நாம் சிலரெல்லாம் ஊழியர்கள் என்று பெரிதாய் நினைத்துக் கொள்கிறோம், வேதத்தை சுமக்கிறவர்களெல்லாம் பெரிதாய் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உலகம் நமக்கு எப்பொழுதுமே எதிரானது தான். வேதத்தை சுமப்பது வேறு, வேதத்திற்காய் வாழ்வது வேறு, வேதத்தின் கிருபையில் வாழ்வது வேறு. நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். அதுதான் ஆண்டு சொன்னார், யாக்கோப் எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே. அதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. மலையின் மேல் ஏறு, கர்த்தர் காண்பிக்கிற வார்த்தையின் படிப்போம். அங்கே அநேக ஜனம் இருக்கலாம், கொஞ்சம் ஜனம் இருக்கலாம், ஆனால் ஜனம் எப்படிப்பட்டது நீ ஆராய்ந்து கொள் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார் மோசையின் மூலமாக. அதன்படி அவர்கள் 2வது அந்த தேசத்தை ஆராய சென்றார்கள். 3வதாக 19ஆம் வசனத்தில் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, முக்கியமாக நல்லதோ கெட்டதோ, பட்டணங்கள் எப்படிப்பட்டது, கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள் கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களா, கூடாரத்தில் இருக்கிறார்களா, சுலபமாய் நாம் ஜெயம் கொண்டு விட முடியுமா, அல்லது கோட்டைகளில் குடியிருக்கிறார்களா, தேசத்தின் சூழ்நிலைகள் அலங்கங்கள் எப்படி இருக்கிறது. ஏன்னா குடிசேனா மிக சுலபம், அழகாக கர்த்தர் அப்பத்தை வச்சே அவர் அப்பத்தின் சொப்பனத்தை காண்பித்து கிடியன் மூலமாக இந்த சேனைகளை எரிந்து போட சுலபமாக இருந்தது. ஆனால் இதை கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார். ஆனாலும் மனுஷனுடைய வேலைகளை கர்த்தர் செய்யும்படி அங்கு வாக்கு பண்ணுகிறார், அவர்களை நடத்துகிறார். தேசம் எப்படிப்பட்டது? ஏனென்றால் கானான் தேசம் ஏனாக்கியர் என்று சொல்லப்படுகிற ராட்சதர்கள் குடியிருந்த தேசம். அவர்கள் அங்கு இருந்தார்கள். இவர்கள் சென்று அதை பார்க்க வேண்டும். 4வதாக 20வது வசனத்திலே நிலம் எப்படிப்பட்டது, அது இழப்பமானதா வளப்பமானதா, விருட்சங்கள் இருக்கிறதா வறண்டு போய் இருக்கிறதா, நீங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாக இருந்தது. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். 5வது அவர் கொடுக்கிற கட்டளை நிலம். இந்த நிலம் எப்படிப்பட்டது, அந்த நிலத்தின் கனிகள் எப்படி இருக்கிறது. முதலாம் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆண்டவர் இடைப்படுகிற பொழுது கனிகளை காண விரும்புகிறான். வராமேன்னு சொல்லுவோமே, நீங்கள் போய் ஜனங்களை பாருங்கள், சூழ்நிலைகளை பாருங்கள், கூடாரங்களை பாருங்கள், ஆனால் கனிகளில் சிலவற்றை எடுத்து வாருங்கள். காரணம், நான் கனிகளை பார்க்க வேண்டும். நான் கானானுக்கு போவதில்லை, ஆனால் ஆண்டவர் அவனுக்குள் இருந்தபடியில் அவர் சொன்ன கனிகளை காண்பீர்கள்.
வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று அநேகர் சொல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்கு உபவாசம் பண்ணுகிறேன் என்று அநேகர் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கனிகள் எப்படிப்பட்டது என்று பார்ப்போமானால், நான் கண்ணீர் விடத்தான் வைக்கிறது. அதற்கு யாரும் சலப்பமானவர்களே அல்ல. நம்பி 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 எல்லாம் ஏமாந்து போகிறவர்களும், ஏன் வேதத்தை தூக்குகிறார்களே என்று சொல்லி ஏமாந்து போகிறவர்களும் அநேகர் உண்டு. ஆண்டு சொன்னது போல கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை நாம் கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்ளும்படி அந்த கனிகளை பார்ப்பதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர், நான் போய் சேரும் இடம் எது என்று அறிவேன். என்னுடைய குடும்பத்தை நீ நடத்தப் போகிற அந்த பாதையை எனக்கு தெரியும். ஆனால் அதனுடைய கனியை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த கனிகளை பார்க்கும் வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை நான் அசைவதில்லை, என்னுடைய கிரிகளில் நான் அசைய மாட்டேன், என் ஜெப வாழ்க்கையில் அசைய மாட்டேன். சில தேவன் மேல் கோபித்துக் கொண்டு வேதம் வாசிக்க மாட்டார்கள். இல்லை இல்லை, ஆண்டவரே நீர் இதை செய்யவில்லை, எனவே நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்வார்கள். இல்லை, ஆதி நாட்டில் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவரே 40 நாள் உபவாசித்து பலன் இல்லை. ஏன்? ஒரு லாட்ரி டிக்கெட்டெல்லாம் வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். 40 நாள் ஃபாஸ்டிங்கில் 40 நாள் வச்சு பைபிளில் வச்சு தினம் காலைல வச்செல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கோம். ஆண்டவரே இன்றைக்கி 1 மணி வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டோம். அப்போ நல்லா 1 கோடி ரூபாய் அப்படிதான் நல்லா தானே இருக்கும். எல்லாம் வச்செல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தோம். போய் பார்த்தா என் நம்பருக்கு முந்தின நம்பருக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. வேறு ஊரில் விழுந்துருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து கிராமத்தில் மெட்ராஸில் நாங்கள் கீழ்கட்டையில் இருந்தோம், அது கோயிலும் பக்கத்தில் விழுந்துருச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் ஜோமனாமல் விட்டதால யாரையும் ஏழைக்கு கிடச்சிருக்கோம். நான் ஜோமனாலும் பக்கத்தில் விழுந்துச்சு. அறியாமை வசனம் சொல்லுகிறது, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரை நாம் அறிந்திருக்கிறபடினா கனிகளை கொண்டு கனிகளை கண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதனால் கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராக நாம் நம்மை திசை திருப்பிக் கொள்ள வேண்டும். 10வது மாதம் முடிய போகிறது. இன்னும் ஒரே வாரம், அவ்வளவுதான். இன்னும் 8 வாரம், புது வருடம். எவ்வளோ வாக்கு தத்துவங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தை கொடுத்து கொண்டார். நெருந்து விட்டதா என்ன தெரியவில்லை. சிலர் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று, வாக்கு தத்துவம் மறைந்து போவதும் இல்லை, மரித்து போவதும் இல்லை. உடனே இவர்களை அனுப்பினார்கள். 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை அனுப்பினார்கள். அதில் விசேஷமாய் நூனின் குமாரனாகிய யோசுவா, எப்புன்னோயின் குமாரனாகிய காலை விரண்டு வரும் அதில் இருந்தார்கள். அற்புதமான தேவன் மோசைக்கு கொடுத்த 2 வாலிபர்கள், 2 ராஜாக்களைப் போல திட்ட நம்பிக்கை உள்ள தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவர்கள். அவர்கள் போய் பார்த்தார்கள், ஜனங்களை பார்த்தார்கள், தேசத்தை பார்த்தார்கள். எஸ்கோல் பள்ளத்தாக்கிற்கு வந்தார்கள். அங்கு பார்த்து வியந்து போனார்கள். பெரிய திராட்சை குலை இருந்தது. போய் 2 பேர் ஒரு பெரிய குலையை எடுத்து அதில் தண்டு வலித்து அதை முதுகில தூக்கி கொண்டு திரும்பி வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. பக்கத்தில் வருந்தால் அழகான மாதுளம் பழங்கள். இப்பொழுது வருகிற ஹைபிரிட் மாதுளமே இவ்வளவு இருந்தால் கர்த்தர் வாக்குப்பட்ட தேசத்தில் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும். அழகாக மாதுளம் பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாம் பறித்து கொண்டார்கள். பறித்து கொண்டு காதேஸ் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். வந்த பொழுது 26வது வசனம், அவன் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அப்பொழுது 27 அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் தான், மாறுவது இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே அதனுடைய கனிகள் நம்ம இடத்துல காண்பதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நிற்க வேண்டும். அந்த வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளது தான். பொட்டித்துக் கொள்ளும் ஆண்டவரே, அந்த கனியை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய விசுவாசம் பலப்படும். வேதனை நேர்ந்த வேலையில் சொல்லுகிறோமே, ஆண்டவரே என் விசுவாசம் குன்றி போவதற்கு முன்பதாக எனக்கு இந்த அற்புதத்தை காண்பித்தரணும். என்னுடைய வேதனை நான் துவண்டு போவதற்கு முன்பதாக இந்த வாழ்க்கையிலே வந்து சரீரத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த கிரிகளை மாற்றத்தை காண்போம் என்று கேட்கிறோமே. கர்த்தர் இந்த கனிகளை கொடுக்க போகிற மாதங்கள் இவைகள். ஆயத்தப்பட்டுக் கொள்ளுவோம். அவைகளா இந்த கனிகள். ஆனாலும் 28ஆம் வசனத்திலே அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். 31 அவருடைய போய் வந்த மனிதர்களை சொல்லுகிறார்கள், நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, பயந்தா முடியும். பார்த்து விட்டார்கள், ஏனாக்கேரி பார்த்தார்கள், பயந்து விட்டார். எல்லாம் போய் வந்த மனிதர் சொல்கிறாங்க, நம்ம போய் அந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது, நம்மை பார்க்கலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். பாருங்கள்,
வாக்குத்தத்தம் பெற்றவருடைய கண்களுக்கும் வாக்குத்தத்தம் பெறாதவருடைய கண்களுக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணுக்கு முன்பதாக அவ்வளோ பெரிய தாட்சி பழம் வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு சொல்கிறேன், இது குடிகளை பட்சிக்கிற தேசம். மற்ற எல்லாரும் அழிச்சு போடுவாங்க. ஜனங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள். 33வது வசனம், ஏனாக்கின் குமாரன் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோங்கிறாங்க. ஏன் ரொம்ப இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ராட்சதர்களாக இருந்திருப்பாங்க. அதை பார்த்து நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம். இஸ்ரவேல் தேசத்தில் கடைசி வார்த்தையை துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி. நிறைய இடங்களில் இந்த வாக்கு தத்தங்களில் நம்மை புறப்பாய் மாற்றி போடுகிற ஜனங்கள் நம்ம இடத்துல வருவார். வேதனையாக இருக்கு. அந்த ஊழியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். ஏன்னா அநேக நாட்கள்லேயே ஆண்டவரே சில ஜனங்கள் வந்து மருத்துவப்படுத்திடுவாங்க. ஆண்டவரே சொந்தமான ஒரு ஸ்தலம் இல்லை, அவருக்கு வீடு இல்லை, அவருக்கு சர்ச்சு இல்லை. என்ன கேட்பாங்க, 27 வருஷம் ஒழிஞ்சிறீங்க, ஒரு சர்ச்சு இல்லை. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன, நீங்கள் செய்கிறது ஒழுங்காக தான் செய்றீங்களான்னு கேட்பாங்க. மனசே உடஞ்சிடும். இப்போ பழகி போச்சு. இப்போல்லாம் கர்த்தர் இருதயத்தை தேவனுக்கு பயப்பட்டாட்டு. இப்போல்லாம் தாவீதோட கோட்டை மாதிரி இருக்குது இருதயம். இதெல்லாம் 5 பணம் காட்டு நிறைய மாதிரி இருந்துச்சு. 6 மணி நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ தேவனை துதிக்கிறேன். ஒரு 4 சவுத்துக்குள்ள அடங்காத ஒரு ஊழியமாய் கர்த்தர் எல்லைகளை விரித்து வச்சிருக்காரு. தேவனுக்கு பயப்பட்டாங்க. சிலர் கேட்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது. வாக்கு தத்தங்கள் சத்தியத்திற்கு நேராய் தேவ பிள்ளைகள் அநேகரை நடத்தாதபடியினால் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் அந்த ஓனாய் வந்து போகுது. நம்ம கூடயே உட்காருவாங்க, நம்ம கூடயே ஜெபம் பண்ணுவாங்க, வாக்கு தத்தத்தை அனுப்புவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க. ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் போய் இந்த வருஷம் உங்கள் வாக்கு தத்தம் என்னன்னு கேட்டேன். எல்லாம் சைலண்டாக இருக்குது. அது என்ன, இந்த வருஷம் கொஞ்சம் வாக்கு தத்தம் மறந்துட்டிங்களா, ஒருத்தர் கூட சொல்ல மாட்டிங்களான்னு பாஸ்டர் எழுந்திரிச்சு ஓடி வந்து, பாஸ்டர் நாங்கள் வாக்கு தத்தத்தை நம்ப மாட்டோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி எதை வச்சு ஊழிய செய்கிறீங்க? வேதனை. ஆனால் வசனம், விசுவாசிக்கிற நாமும் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளும். எல்லாம் வந்து துர்ச்செய்தியை பரப்புறாங்க. ஆனால் திடீரென்று அங்கே காலை ஓடி வருகிறான், சொல்லுகிறான், ஜனங்கள் தயவுசெய்து அமைதியாக சொல்றதை கேளு. 30ஆம் வசனம், மோசேக்கு முன்பாய் ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். பாருங்க, அல்லேலூயா சொல்லுவேன். இதான் மோசேனால் வளர்க்கப்பட்ட பிள்ளை காலேப், யோசுவா. சொல்றேங்க, அப்பா உடனே இப்போ போய் அதை சுதந்திரிச்சுக்கலாம் ஐயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவனுக்கு இவன் வெட்டுக்கிளி, விசுவாசிக்கு ஏனாக்கியரே வெட்டுக்கிளி தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 பேர் போனாங்க. கோத்திர தலைவர்கள், கோத்திர பிதாக்கள். இன்று வரை அந்த கோத்திரங்கள் இஸ்ரவேலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கோத்திர தலைவர்கள் ஆகியிருக்கிறவர்களில் 10 பேர் குருடு. அந்த உலகத்தை பார்த்த கோலியாத்தை பார்த்தவர்கள், ஏனாக்கை பார்த்தவர்கள். 3 பேர் தப்பிச்சிட்டான். பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை அற்பமாய் பார்த்தவர் தாவீது. பலமுள்ளவனாய் இந்த ஏனாக்கியர்களை அற்பமாய் பார்த்த யோசுவான் காலை. சுலபமாய் ஜெயிச்சுக்கலாம், பயப்படாதீங்க. அவ்வளவுதான். சுற்றி இருந்ததெல்லாம் கூடி மாரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் இருக்கிற கூலிக்கு மாரடிக்கிறது. நல்லா காசை கொடுத்து ஒப்பாரு. நான் மாதிரி வந்தப்பில் சுற்றி பாட்டு போடுவோம். என்னடா ஒரு இதுன்னு நினச்சி பார்த்தா எல்லாம் காசு கொடுத்து வந்து அடித்து மாரடிச்சுக்கிட்டு சைடில் நல்லா கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு நல்லா 2 ட்ரே வச்சு அழுதுகிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ பாசமே இல்லாமல் கூல் ட்ரிங்க் குடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா அழுகையெல்லாம் இல்லை, சவுண்டு அப்படி. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2 சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார். இந்த 2 பேருடைய வார்த்தை எடுபடவே இல்லைங்க. அவருடைய விசுவாசம் அங்கு செயல்பட முடியவில்லை. கூக்குரலிட்டு அழுதார்கள். முழுதும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்ன கர்த்தருக்கு எப்படி இருக்கும் உள்ளம்? இவ்வளவு தூரம் உடனே அழைத்து கொண்டு வந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து வாக்கு தத்தத்தின் அருகில் வந்து போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்குது. இதுதான் கர்த்தர், இந்த காரணத்துக்கு தான் கர்த்தர் இவளை போய் வேவு பார்த்துட்டு வான்னு சொன்னார். மோசேக்கு நன்றாய் விளங்கிவிட்டது. இல்லை, இவங்களை வச்செல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவுதான் விசுவாசத்தில் வளர்த்தாலும் இவர்கள் இப்படி விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், இவர்கள் இப்படி கர்த்தர் வேறு பிரித்து காண்பித்து விட்டார். ராத்திரி ஃபுல்லாக அழறாங்க. அதுவும் பரவாயில்ல. 2வது வசனம், சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனால் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, போராடுறதுக்கு ஆயத்தம் இல்லை. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்த தீர்க்க தரிசனம் பேசிட்டாரு. டேட்டு சொல்லுக்கெல்லாம் கத்த டேட்டு கொடுக்குறாரு, அந்த டேட்டில் செய்வேன்னு சொல்லி. எவ்வளவு கிருபை!
அதை வச்சு விசுவாச ஜெயத்தோட முன்னால் ஓடிட்டே இருக்கணும். விசுவாசத்தை பற்றி கொள்ளணும். இந்த அவிசுவாசம் எந்த வழியில் வேண்டுமானால் கிரியை ஆயத்தமா. கர்த்தர் காணார் கருகில வந்த உடனே இவள் விசுவாசம் போய் இங்கே செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா யுத்தம் பண்ண ரெடி இல்லை. இப்போ ஜோவானே இப்போ அற்புதம் நடக்கணும். கர்த்தர் செய்யவே மாட்டார். ஒரு ரட்சகனை அனுப்புறதுக்கு அவருக்கு 4000 வருஷம் எடுத்துக்கிட்டார் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய குமாரனை அனுப்புவதற்கு அங்கிருந்தே அடையாளங்கள், ஆதி ஆகமத்திலிருந்தே அடையாளங்கள் தோன்றப்பட்டு விட்டது. 4000 years கர்த்தர் காத்திருந்து தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினதை நேர்த்தியாக செய்கிற தேவன். எப்போ தேவை உடனே செய்வார், இல்லைன்னு என்பதல்ல. ஆனால் நாம் ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் யுத்தத்தில் கொண்டு போய் விடுவார். யுத்தம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது தம்பி. வாலிப பிள்ளைல யுத்தம் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. நல்லா தூங்கலாம், நீ 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கலாம். எழுந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணணும். ஆவியில் ஜெயிப்பாய். அதன் பிறகு கொடுக்குற படிப்பில் சரியாக செய்யணும், அதில் அற்புதமாக ஜெயிப்பேன். வீட்டு வேலை சரியாக செய்யணும், அதுலேயே அற்புதமாக ஜெயிப்பேன். இதெல்லாம் எல்லாத்துக்கும் முடியலன்னு வாலிப வயசில் சொல்லக்கூடாது. கர்த்தரோட கொடுத்த வாக்கு தத்தங்கள் அற்புதமானவைகள். அதை பெற்றுக்கொள்வது காயத்தப்பட்டு ஒன்று முடியலையா உட்கார்ந்து சுத்தமாக இடத்துல உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணி தேவனோட நெருங்கிக்கிட்டே இருக்கணும். சுற்றியுள்ள ஜனங்கள் இரவு போலும் அழுது அவர்கள் முகத்தை வாடி போய் இப்போ சேர்த்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. காலை முன் யோசுவாவை பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். 2 பேர் வஸ்திரத்தை பிடித்து கிழித்து போட்டார்கள். கிழித்து 6-7 வசனத்திலே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 7வது வசனம் சொன்னார்கள், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நாம் பரிசுத்தமாக இருங்க, கர்த்தர் அதை கொடுப்பார். கெஞ்சுறாங்க. ஐயா, மோசே மூலமாக இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகப்பட்டு விடாதீர்கள். வசனம் சொல்றாங்க, அவங்க நீங்கள் அந்த தேசத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை, நமக்கு இறை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள். 4 பேர் அங்கே நிற்கிறாங்க. மோசே, ஆரோன் எப்போ கொஞ்சம் பேக்கில் தான் நிற்பார். ஏன்னா விக்கிரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவரே அவர் தான். கொஞ்சம் பேக்கில் தான் நிற்பார். ஆண்டவர் பின்னாடி தான் வச்சுருக்காரு. யோசுவா காலையில் முன்னாடி வந்துட்டாங்க. 4 பேர் நிற்கிறாங்க. வஸ்திரத்தை கிழிச்சு கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதீங்க சொல்கிறது யார்? தலைவர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டவர்கள். உடனே ஜனங்கள் கீழே கொஞ்சம் கல் எடுத்துட்டாங்க. இவனை கல் எறிஞ்சு கொல்லணும். எல்லாருக்கும் முன்பதாக உடனே குழப்பமான சூழ்நிலை. கல்லெறிவதற்கு யோசுவாவின் மேலும் காலேபின் மேலும் கல் எரிய திட்டம் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க, அவ்வளோதான். கல் எடுக்கலை, சொன்னாங்க. சொன்ன உடனே தேவ மகிமை இறங்கி வந்தார். கர்த்தர் கேட்டார், எது வரைக்கும் இந்த ஜனங்களின் மேல் கோபப்படுவார்கள்? எது வரைக்கும் என்னை கோபப்படுத்துவார்கள்? அந்த அற்பமான விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி. கர்த்தர் நம்மை அழைத்தவர் அன்பு குடும்பத்தாரே. வாக்கு பண்ணினவர் மாறுவதில்லை. மனுஷர்கள் நம்ம எந்த விதத்தில் சென்றாலும் நம்மை மகிமை சூழ்ந்திருக்கிறது. அநேக வழி இந்த மகிமையை நாம் காண்பதில்லை, கண்களினால் பார்ப்பது இல்லை. ஆனால் நம்ம சூழ்ந்து தான் இருக்கும். எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. ஆபிரகாம் கொண்டு போய் தன்னுடைய மகனை பலி செலுத்தாங்க போய் நின்ற பொழுது உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மனைவிட்டு சொல்லிவிட்டான், நான் பிள்ளையாண்டாலும் போய் நாங்கள் பலி கொடுத்து திருப்பி வருவோம். மலை மேல் ஏறுகிற பொழுது வேலைக்காரர்களாக கேட்டார்கள், ஐயா எங்கே போகிறீங்க? நானும் பிள்ளையாண்டாலும் போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம்னு சொன்னாங்க. இல்லைப்பா, என் பிள்ளை பலி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் எல்லாரும் இழுத்து பிடித்திருப்பார்கள். ஐயா, இதை செய்து விடாதீர்கள். 1 வருடம் கழித்து கர்த்தர் கொடுத்த ஒரு மகன் அழுதிருப்பார்கள். ஆனால் இவன் சொன்னான், இல்லை, நான் போய் திரும்பி வருவேன். போய் பலி செலுத்த நின்றான். கைகளுக்கு பிள்ளையை கட்டினான், பட்டயத்தை ஓங்கினான். தெய்வ மகிமை இறங்கி வந்தது. ஆபிரகாம், நான் உண்மையுள்ளவன் என்று அறிவேன் என்று வாக்கு பண்ணினார். உடனே அந்த இடத்துல ஒரு காளையை அனுப்பினார். சரியான நேரம், மனுஷர்கள் இல்லாத ஒரு ஸ்தலம். அங்கு ஒரு ஆடு வந்தது, கேளையாடு வந்தது. அதை பலி செலுத்தினார்கள். அந்த இடத்திற்கு ஆபிரகாம் இட்ட பெயர் யெகோவா ஈரே. அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை.
அவர் வாக்கு பண்ணிவிட்டால் ஏற்ற வேளையில் அதை செய்து முடிப்பார். நாம் விசுவாசம் எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உள்ள நீங்களும் நானும் தான் ஜெயம் பெறுகிறவர்கள். நேற்று நாள் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், பார்த்திருப்பீர்கள். பரலோகம் என்பது பரிசுத்தவான்களின் இடம் அல்ல, மன்னிக்கப்பட்ட பாவிகளின் இடம். சொல்றேன், பாதாளம் என்பது பாவிகளின் இடம் அல்ல, அந்த மன்னிப்பை அறியாத பரிசுத்தவான்களின் இடம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரலோகத்திற்கு பாவிகளும் பலவீனரும் வியாதி உள்ள நாம் தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம என்று யார் உலகத்தை ஜெயித்து விட முடியும்? உலகத்தின் பாடுகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த உபவாச நாளில் தேவன் நோக்கி ஓடி வந்திருக்கிறீர்களே, இரவும் பகலும் இந்த சிறிய ஆராதனைக்கு கர்த்தரை உறங்க விடுவது இல்லை. உங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், நான் வாக்கு பண்ணின ஸ்தலத்தில் என் பிள்ளைகளை கொண்டு போய் விட வேண்டும். எத்தனை ஏனாக்கியர்கள் வரட்டும், எத்தனை பெலிஸ்தர்கள் வரட்டும், கோலியாத்துகள் வரட்டும், என் பிள்ளைகளை யுத்த சன்னர்களாய் நிறுத்துவேன் என்பதுதான் தேவனுடைய சித்தம். 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிப்பதற்காக அபிஷேகம் பெற்றவர்கள். அதை 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் வாக்கு தத்துவத்தின் மேல் வைத்த விசுவாசம், வாக்கு பண்ணினவரின் மேல் வைத்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஏசாயா 43:10, நானே அவர் என்று உணர்ந்து என்னை நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் என் சாட்சிகளுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய சாட்சியும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மை நம்பிக்கை வைத்திருக்கிறாரே. தோமா என்று ஒரு மனிதன் இருந்தார். எல்லா அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், விசுவாசித்தார்கள். தோமா வந்து சொல்லிட்டார், நோ, அவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய விழாவில் கைகளை போட வேண்டும், அப்பொழுதுதான் நம்புவேன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். தம்பி 3 வருஷம் என்ன தம்பி பண்ணிட்டு இருந்தீங்க இயேசு கிறிஸ்து கூட? எப்படி அவருடைய கிரியில் அறிந்து கொள்ளாம போனீங்க தம்பி? ஆனால் ஆண்டவர் விடவில்லை. காரணம், தேவன் தோமாவின் மேல் வைத்த அன்பு. அங்கு சந்தேகப்பட்டார், இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். வந்து சொன்னார், தோமாவே வந்து ஒரு கைகளை இங்கே போடு சொல்லிட்டு சொன்னார், அவிசுவாசியாகிறாத விசுவாசியாக வராமே சொல்லுங்களேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும். நம்ம இன்னைக்கு பெறப்போகிற எது நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய வல்லமை நம்மோடு உண்டு. விசுவாசிப்போம், திறந்து விட வேண்டாம். நாம் தான் ஜெயிக்க போகிறோம். ஆண்டோட தோமா பார்த்து சொன்னார், நீ என்னை பார்க்கிறதுனால விசுவாசிக்கிறப்பா, ஆனால் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ராமன் சொல்லுவாங்க, அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நாம் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம், நாம் ஜெயம் பெற போகிறோம். வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் கண்டு துவண்டு விட வேண்டாம். ஒரு நாள் வரும், ஓவர் நைட் வீட்டில் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு நாள் பாருங்கள், பைபிள் எடுத்து உட்காந்துருப்பாங்க. நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கணும். ஒரு நாள் பாருங்க, கையில் பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சகோதரரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் பல வருடங்களாகி அந்த சகோதரி அபிஷேகத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்தார்கள். இவர் பயங்கர கோபக்காரர், நல்ல குணமுள்ள மனிதர். அப்போ ஒரு நாள் சிஸ்டர் ஃபோன் பண்ணி, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறார், என்ன ஜோம் பண்ண விட மாட்டார், அவர் ரொம்ப சில தவறுகளாக பண்ணுறாருன்னு சொல்லி சந்தேகத்தில் பண்ணாங்க. அவர் தவறு பண்ணலை. அப்போது நான் சொன்னேன், சிஸ்டர் நான் சொல்கிற மாதிரி ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்லி ஒரு 7 நாட்களை குறித்து கொடுத்தேன். லாஸ்ட் டே ஃபோன் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் ஃபோனில் ஜோம் பண்ணலான்னு சொல்லி ஜெபித்தோம். அந்த 6வது நாள் இரவு, அதாவது 6வது உபவாச நாள் முடிந்து 7வது நாள் என்ட்ராகிற அந்த நடுராத்திரி லைட்டை போட்டு ரூம் ஃபுல்லாக போட்டு உருட்டி எல்லாத்தையும் போட்டு இங்கே போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறார். பயந்து போய் ராத்திரி கிட்ட அடிச்சுட்டு வரேன். போய் ராத்திரி கேட்குறாங்க, என்னங்க தேடுறீங்கன்னு. சொல்கிறாரு, இங்கே ஒரு பைபிள் இருந்துச்சேம்மா, அது எங்கேம்மா நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு கேட்டார். ஒரு அல்லையே சொல்லுறேன். அந்த அம்மாவுக்கு போய் பைபிள் எடுத்து கொடுத்துருச்சு. கொடுத்து ஃபோன் பண்ணி, ஐயா அதெல்லாம் பரவாயில்லையா, வீட்டில் அவர் சட்டையெல்லாம் முடியா இருக்கியா, நீள முடியா இருக்குதுயா, 6 முடினே தெரியல. நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் மொட்டையான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர்
எவ்வளோ முடி இருக்குனே, நீளமாக இருக்குது. அப்போ அது உங்கள் முடியாக இருக்காதா? இதில் யோசிக்கவே இல்லையே. பைபிள் படித்தா பார்த்தாது, உட்காந்து யோசிக்க. அவ்வளோதான். அவர் ஃபோன் பண்ணால் யார்கிட்ட போய் இந்த டீட்டெயிலில் கேட்பேன், விவரங்களை யார்கிட்ட கேட்பேன்னு அவரே சொல்கிறார். அடித்தாங்க ஃபோனு, புறட்டு ஓடிட்டோம். அவருக்கு மெட்ராஸ் பக்கத்தில், வேறு மாவட்டம். நேராக போன உட்காந்தார். கேள்வி கேட்குறாரு பாருங்க. அவருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்வி அன்றைக்கி எழுதி வச்சுருக்காரு. டக்கு 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 ஒருத்தர் அப்படியே மாற்றினார். அவர் மதுரைக்கு வர வைத்து இங்கே யாரும் சொல்ல கொடுத்து அனுப்பினேன். என்னன்னா, நம்ம ஜெபத்தில் உறுதியாக பற்றி இருப்போம். ஆனால் வாக்குத்தத்தை காத்திருக்கிற நம்ம என்னைக்கும் சிந்தை கலருக்கு விட்டாங்க. கத்தை எழுப பண்ண போகிறார். நம்ம ராஜ்யங்களை ஜெயிக்கிறவர்கள் கத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். 1:15-57 சொல்லுகிறது பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமே. கடைசி ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 25:8 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 25:8. தேங்க்யூ லார்ட். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ராமன் சொல்லுவோமே. இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு போங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களோடு செல்லுங்கள். யுத்தத்திற்கு ஆயத்தமாங்கள். தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். நல்ல ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறார். ராமன் சொல்லுவேன். கொண்டு வந்து பேட்டில் ஃபீல்டில் நிறுத்தி வச்சுட்டு இப்போ சும்மாரு நான் யுத்தம் பண்ணுறேங்கிறார். ராமன் சொல்லுவேன். நம்ம பலமுள்ளவளை பார்க்க விரும்புகிறார் ஆண்டவர். பயப்படாதீர்கள், நாம் ஜெயிக்க போகிறோம். நாம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வியாதியோ பலவீனமோ என்ன வந்தாலும் சரி, பலவீனப்பட்டு விட வேண்டாம். வறுமையோ சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, அழைத்த தேவன் ஒரு நாள் கைவிடுவதில்லை. அந்த வாக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருக்கு ஒப்படைக்கலாமா? ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், அல்லது என் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட எனக்கு கிருபை தாருங்கள் என்று சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தூரத்தில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் எழுந்து கொள்ள முடியுமோ எழுந்து கொள்ளுங்கள். சில நிமிடங்களில் முடித்துவிடப் போகிறோம். தேவனுடைய பிரசனம் நம்மில் நிரம்ப போகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மில் இறங்கப் போகிறது. ஷேக் அபு ரெஃபரந்தர் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் அந்தந்த இடத்துல கண்களை மூடுவோம். தேவனை துதிப்போம். பிரைஸ் பீ டு காட். சொல்ல, ஆண்டவரே நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஆண்டவரே சொல்லுங்கள், எனக்கு ஆகாரம் கொடுத்து எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து என் யுத்தத்துக்கு அனுப்புறீங்களே, நான் ஜெயித்து காட்டுகிறேன். ஆண்டவரே எனக்குள் நீர் வைத்த விசுவாசம் உண்டு. 1 கொரிந்தியர் 9 வாசிக்கிறோம். ஆவின் வரங்களில் ஒன்றாக தேவன் கொடுத்த விசுவாசம் அவருடைய வரம் எப்படி செயலில்லாமல் போகும், எப்படி கண்களை காணாமல் போகும். நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். வாக்கு பண்ணிவிட்டாரே, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். உங்கள் விசுவாசமை உலகத்தை ஜெயிக்க போகிற ஜெயம். கிறிஸ்து இயேசுவை பிதாவினுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி ஜெயிக்கிறவன் யார்? நாம் பெற்ற கனிகள், நாம் கண்ட கனிகள் எல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணினதின் கனிகள். நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த கனிகளை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். தேவ பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தும். எல்லா நல்ல சத்தம் அந்நிய பாஷையில் நிறைந்த ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் நல்ல ஆவி நிறைந்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். நன்றி இயேசுராஜனே. அந்நிய பாஷை அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் வேத புஸ்தகத்தை முடிப்பதற்கு கர்த்தரிடத்தில் இடம் கேளுங்கள். தேவன் கிருபை பாராட்டுவார், சத்தியத்துக்குள் நடத்துவார். வெறுமையான ஞானஸ்நானம் அல்ல, தேவனால் வார்த்தைகளால் நடத்தப்படுகிற ஒரு ஞானஸ்நானம். அக்னியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டுமே, ஆயத்தப்படுங்களே. சொல்லுங்கள், இப்பொழுது ஆண்டவரை நான் ஜெயித்து விடுவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தேசம், கொடுக்க போகிற தேசத்தை நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏழாக்கியர்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளி போல, மற்ற மனுஷர்களுக்கெல்லாம் வெட்டுக்கிளி போல தாங்கள் உணர்ந்தார்களே, ஆனால் நாங்கள் கோலியத்தை பார்க்கல ஆண்டவரே. ஏழாக்கியரை நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு பின்பதாய் நிற்கிற ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்கள் மகிமையின் தேவனை நாங்கள் பார்க்கிறோம்.
எங்கள் விசுவாசத்தை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி வாக்குத்தத்தங்களுக்குள் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். இன்னும் 2 மாதங்கள் உண்டு. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவார். எந்த சூழ்நிலைகளும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. எங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவீராக ராஜா, எங்கள் ஆவியை பலப்படுத்துவீராக, எங்கள் பலத்தை நாங்கள் காணும்படி கண்களை திறந்தருளுவீராக. ஜெபிக்கிறேன், பிள்ளைகள் மேல் தேவனுடைய பலன் இப்பொழுது இறங்கட்டும் இறங்கட்டும். பிள்ளைகள் எதை தேடி வந்தார்களோ கர்த்தரை சம்பூர்ணமாய் தந்தருளுவீராக தந்தருளுவீராக. ஆவியில் வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியினால் நிரப்பும். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் நிர்மூலமாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தங்கள் உள்ளத்தில் ஒருவரை குறித்து ஒரே ஒரு நபரை குறித்து கடந்த 2 மூட்டுக்களால் ஜெபித்து கொண்டிருக்க ஒரு நபர் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஒருவரை குறித்த ஒரு பாரம் உங்களை அழுத்தி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் உண்டு. யாருன்னு சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஜீஸ். யாருனாலும் கை காண்பீங்க சீக்கிரமா? தேங்க்யூ ஜீஸ். இன்னொருத்தருக்கு குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ராஜு தேங்க்யூ ஜி. யாருமா? டேவிட்கா? கத்தர் சார் டேவிட் இருக்கியாமா? வீடியோவில் வர முடியுமா? தேங்க்யூ லார்ட். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். தேப்பறம் அப்படியே கைகளை நீட்டிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். தனக்கென்று இல்லாமல் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நன்றி அப்பா. கத்தாவே அந்த மகனை தொடுவீரா ஏசு நாமத்தில். இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவை கர்த்தருக்கு நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இப்போ அந்த கரம் டேவிட் மேல் இறங்கட்டும், ராஜு மேல் இறங்கட்டும். இந்த சிநேகிதர்கள் கர்த்தருக்காக எழும்பும்படி கர்த்தர் ஆவியால் இறங்குவீராக ராஜா, இறங்குவீராக. இப்பொழுது 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 அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும். மற்றவர்கள் பாரப்படுகிற மகனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. பலவீனமாக இருக்கிறவர்கள் உங்கள் பலவீனங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேறு யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்கள் கைகளை நீட்டிக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வல்லம் இறங்கட்டும். 2 சிறு குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு. Somebody is praying for children. தங்கள் பிள்ளைகள் அல்ல, மற்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒருவர் உண்டு. நீங்கள் கை வைத்து காண்பீர்கள். ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்குவதாக. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரத்தில் அவர்கள் வைத்திருக்கிற இந்த சரீரத்திலே அந்த கரத்தின் மேலே கர்த்தருடைய கரம் பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பலவீனங்கள் உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை சரீரத்தின் அவயவங்களில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு என்னும் ஜீவன நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நெஞ்சு எரிச்ச நெஞ்சு வலிகள், வயிற்று வலிகள், முதுகு எலும்பு வலிகள், இடுப்பு வலிகள், கால் வலிகள், மூட்டு வலிகள், விபத்துகளின் ஆவிகள், சர்ப்பலின் ஆவிகள், தோல்விகளின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தடுமாற்றத்தின் ஆவிகள், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Holy Spirit. We welcome you Lord. Nitya, God wants to speak to you. மகளே நித்யா, கர்த்தர் உன்னிடத்தில் பேச விரும்புகிறார். உன் இருதயத்தை திறந்து ஒப்புக்கொடு மகளே. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அங்கலாய்த்து கொண்டிருந்த உன் உள்ளத்தை விடுதலை செய்ய விரும்புகிறார். உன் ஸ்தானத்தை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மகளே, நீ படுத்துக்கொண்டு கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறேன். நான் விடுதலையாய் பேச முடியவில்லை, காரியங்களில் முடிவுகள் எடுக்க முடியவில்லை, ஆனால் பயமாய் இருக்கிறது என்று இயேசு உனக்கு துணை செய்கிறார். மகளே, இயேசு உனக்கு துணை நிற்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். நீ ஜெயிப்பதற்கென்று கிருபை பெற்றவள். பெற்றுக்கொள் கிருபை. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். மீண்டும் தன்னுடைய ஜாபில் உள்ள காரியங்களுக்காக குழம்பிக் கொண்டிருக்கிற 2 பேரை பார்க்கிறேன். வேலையில் இருக்கிற குழப்பத்தில் சமாதான தவப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிற 2 பேரை பார்க்கிறேன். உடனே கை வைத்து வீடியோவில் நீங்கள் வீடியோவில் வாங்க, இல்லைன்னா டக்குன்னு கை சைன் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், இன்னும் ஒருவர் உண்டு. கார்த்திக் இயேசுவின் நாமத்தினால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவன நாமத்தில் இப்பொழுது வேலையில் இந்த பிரச்சனைகளை பார்க்கிறேன். பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை விடுதலை செய்கிறேன். பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தின் பிள்ளைகளை கரம் வைக்காதபடி, கண் வைக்காதபடி இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். Out in Jesus name. Out in Jesus name. 2 பிள்ளைகள் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். புதிய பாதைகளை உண்டாக்குவீராக. இடத்தை மாற்றுவீராக. சூழ்நிலைகள் மாற்றுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண மாட்டேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய துணை நிற்பீராக. இப்பொழுது ஆவியிலே பலன் கொள்ளும்படி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். தேங்க்யூ லார்ட். தன்னுடைய தாயினுடைய பலவீனத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் உண்டு. Someone is praying for your sickness of your mother.
தேங்க்யூ லார்ட். கையில் வைத்துகள் சீக்கிரமாய் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. கர்த்தர் விடுதலை தருவீராக. எந்தவித காரியமானாலும் பலவீனமான கர்த்தர் இப்பொழுது சுகத்தை தருவீராக. ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மூத்த பெற்றோர்களை கூட கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமை ஒவ்வொருவரையும் எழும்ப செய்வதாக. நரம்புகள் எழும்பட்டும். தேங்க்யூ லார்ட். குதிக்கால் நரம்புல வலியோடு இருக்க ஒருவர் உண்டு. பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ரபது அஷேகரம் பொல்லாத தோற்று போன ஈன பிசாசை அந்த ஆன்டி விட்டு இப்பொழுது நிர்மூலமாகி போ. அதன் நரம்புகளை தட்டுகிறேன் இயேசு கிறிஸ்து வல்லமையினால். போ அப்பாலே போ. இயேசுவினால் இப்பொழுது இயேசுவின் ரத்தம் அதில் பாய்ந்து ஊடுருவி செல்லட்டும். அந்த ரத்தம் பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம் ஆரோக்கியம் இப்பொழுது உண்டாகட்டும். நிற்கட்டும் கத்தர்காய், நிற்கட்டும் கத்தர்காய், முழங்கால் இடட்டும். ஆவியில பெலன் உண்டாகட்டும், சரீரத்தில் பெலன் உண்டாகட்டும். சுகர் பான்கிரியாஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒர்க் ப்ராப்பர்லி சீரடைய செய்து அசதிகள் நிர்மூலமாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் சுகத்திற்காக நன்றி ராஜா, சுகத்திற்காக நன்றி. பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் நிர்மூலமாகட்டும். குடும்பத்தில் உறவுகளில் பிரிவினை கொடுக்கிற சாத்தானுடைய கிரிகள் நிர்மூலமாகட்டும். குடி நாவிகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய பணத்தை வீணாய் விரயம் பண்ணுகிற சாத்தானுடைய கிரிகள் நிர்மூலமாகி போவதாக பலப்படுத்தும் ராஜா. அநேக ஜெப தேவைகளோடு வந்து செல்கிறது உண்டு. ஒரு செல்ல கைகள் நீட்டி அந்த ஜெப குறிப்புகளுக்காக தேவனை சொத்திக்கலாமா? ஏன்னா சில ஐஸ்வர்யவான்கள் வந்து இன்றைக்கெல்லாம் என்கிட்ட 10 ரூபாய் இல்லை பிரதர் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பிரதர் வந்தார். ஒரு பிரதர் என்கிட்ட 140 கோடி சொத்து இருக்குது மதுரையில். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு என்கிட்ட கையில் இல்லை. என் சூழ்நிலையாக லாக் ஆகிடுச்சு பிரதர். எல்லாம் அநேகர் வர்றாங்க. அவங்களுக்கு விடுதலை தரப்படிச்சவங்க இல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இங்கே வந்தார் கடந்த நாளில் மதுரையில். அவருக்கு நிறைய பிஸ்னஸ் தலங்கள் உண்டு. வந்து கர்த்தருக்கு கேட்ட பொழுது அவர் கர்த்தருக்காக தன்னுடைய காரியங்களை செய்கிறவர். அவருக்கும் இதேபோல் ஜெப தேவையில் அநேகர் உண்டு, வியாதிகளில் உண்டு, பலவீனங்களில் உண்டு. ஒரு நிமிஷம் கையேந்தி இந்த ஊழியத்துக்கு ஜெப குறிப்புகளை அனுப்புகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கலாமா? சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இப்பொழுது அதை மாற்றுவார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஆவியானவரை ஜெப குறிப்புகளை கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களையும், ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு வாலிபர்களை, பெரியவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிஸ்னஸில் இருந்து வந்த என் பிள்ளைகளை பிஸ்னஸை நாங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். வேலை தேடிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பணங்கள் வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரும்படி கட்டளை கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பணம் யாராவது ஏமாற்றி இருப்பார்கள் என்றால் அவைகளை திருப்பி கொடுக்கிறோம். யாரும் கடன் இல்லாதபடி கர்த்தர் பரிசுத்தமாக கர்த்தருடைய பணம் திரும்பி வருவதாக வருவதாக. இதே இடத்தில் இதே கெட்சபில் நாங்கள் சாட்சிகளை கேட்க கிருபை தாரத்தகம். அடுத்த ஊழியத்திற்காக விதைக்கிறவர்களை ஆசீர்வதியும். அந்த சின்ன சின்ன பிள்ளைலாம் கம்பெனியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்கப்பா. என் பிள்ளைகளை சம்பூர்ணமாய் பழகி பெருகப்பா. அவர்கள் குடும்பங்கள் பெருகட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. நம்முடைய இளைஞர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு மிராக்கள் செல்லில் தேவனுடைய மகிமை இருக்கட்டும். புதிய வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். வந்திருக்க அங்கிளுக்காக, அம்மாக்காக, மிஷ்மா குடும்பத்திற்காக, அப்புறம் அங்கிள் ஆன்டி தம்பிக்காக, குடும்பத்திற்காக, தூரத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக, நம்முடைய கொடுத்துள்ள தெய்வ பிள்ளைகளுக்காக, இந்த கூடல் நகர் பகுதிக்காக, மதுரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இலைகளாம் ஆசீர்வதித்தரலும். வரும் நாட்டில் இருக்க ஊழியர்கள் தேவனுடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. வந்திருக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இங்கு ஆசீர்வாத தேவனுடைய வல்லமை ஏனாக்கியர்களை வெட்டுக்கிளிகளை போல பார்க்கிற தெய்வனுடைய விசுவாசத்தை பிள்ளைகள் உள்ளத்தில் வைத்து அனுப்புகிறேன். சாட்சியாக மாற்றப் போகிறதற்காக நன்றி. பிரயோஜனமில்லாத ஊழியக்காரனப்பா, நீ தெரிந்து கொண்டு வேலை செய்ய கிருபை தந்தி. உமக்காக என்னிடம் ஜீவிக்க உம்முடைய வேலையை நிறைவேற்ற கிருபை தார். நீ சொன்ன வேலை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி ஆசீர்வதித்தரணும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்தி வாழ்த்துக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வெற்றிகள் நன்மைகள் கிருபைகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். இரக்கத்தின் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் சுகமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்மிட்டு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்றும் இன்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். தேவரே ஆசீர்வதியும், வேலைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்திருக்கும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகவார்களை மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். 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 துதி கனம் மகிமையுமக்கே ஓயலாமக்கே ஓயலாமக்கே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்
கர்த்தரே தேவன். God bless you.